ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஹாஃப் இயர்லிக்கு 1 month இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 1 month எல்லாம் இல்லப்பா, இன்னும் ஹாஃப் இயர்லிக்கு கரெக்டா சொல்ல போனா 15 days தான் இருக்கு. மேம் இந்த 15 daysல என்னால மார்க் எடுக்க முடியுமா? இந்த 15 daysல நான் வந்து குவார்டர்லியில லூஸ் பண்ண மார்க் எல்லாமே என்னால எடுக்க முடியுமா? மேம் எனக்கு வந்து மிட்டம் முடியறக்கே 25th ஆயிடும், அதுக்கப்புறம் கூட எனக்கு 15 days, அது 10 நாள் தான் இருக்கும் ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு. இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ற நிறைய டவுட் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க வந்து கம்ப்ளீட்டா பார்த்து முடிங்க. நான் வந்து ஒரு சூப்பரான ஸ்டடி பிளான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டடி பிளான் 15 days இல்லைன்னா 10 daysனே வச்சுக்கோங்களேன். அந்த 10 daysக்கு அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கான்ஃபிடன்ஸ் வந்து கெயின் ஆகும்பா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புக்கை எடுக்கிறீங்க, இல்ல புக்கை வந்து தொடர் படிக்கணும்னு உட்காடுறீங்க. பட் எந்த விஷயம் உங்களை படிக்க விடாம செய்யுது? ஸ்லீப்பினஸா, லேசினஸா, இல்ல ப்ரோகாஸ்டினேஷனா, ஓவர் திங்கிங், இல்லைன்னா ரொம்ப ஆட்டிடியூட், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூடா? ஸோ எந்த விஷயங்கள் வந்து உங்களை படிக்க விடாம, உங்க புக்கை தொட விடாம செய்யுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்கும் என்னென்னதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நான் படிக்கும்போது, நான் வந்து 10, 11, 12 படிக்கும்போது எனக்கு இருந்த மேஜர் டிஸ்ட்ராக்ஷனா நான் எதை பார்த்தேன் அப்படின்னா ஓவர் திங்கிங். ஸோ ஒரு கொஸ்டினை நம்ம எடுக்கும் போதே, இந்த கொஸ்டின் நான் கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் படிக்கிறேன், எனக்கு இருக்கிற டைமே 2 மணி நேரம் தான் ஸ்கூல் விட்டு வந்து படிக்க. இந்த கொஸ்டினை வேற நான் 45 minutes உட்காந்து படிக்கிறேன். இந்த கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாம்ல வரலன்னா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம இப்படியே செல்ஃப் டவுட் பட்டு கடைசியில் அந்த ஒரு கொஸ்டினும் உருப்படியா படிக்க மாட்டோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டினே இவ்வளவு நேரம் படிச்சேன் அப்படின்னா மற்ற கொஸ்டின் எல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு ஓவர் திங்கிங். இல்ல ஒரு சப்ஜெக்ட் தொடரும்போது பேசாம மேக்ஸ் படிக்கலாம், மேக்ஸ் எடுக்கும் போது பேசாம பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம். 3 சப்ஜெக்ட்லயும் அரைகுறையா படிச்சதான் நான் பண்ண மிஸ்டேக். அண்ட் அதே மாதிரி ப்ரோகாஸ்டினேஷன். எக்ஸாம்க்கு இன்னும் 15 நாள் இருக்குல்ல, ஸோ 15 நாள் இருக்குல்ல, அதெல்லாம் நான் படிச்சுப்பேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ப்ரோகாஸ்டினேஷன் தான். இந்த 2 விஷயம் என்ன வந்துட்டு என்னோட ஸ்டடீஸ்ல இருந்து என்ன ரொம்ப தள்ளி வச்சுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க, யாருக்கு என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே மேம், எனக்கு எல்லாமே புரிஞ்சு, நான் இன்னில இருந்து படிக்க ஆரம்பிச்சிடுறேன், நான் என்னென்ன படிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. பட் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டோன்ட் try to cover all chapters. எல்லா சாப்டருமே, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல 10 சாப்டர் இருக்குன்னா 10 சாப்டரையுமே நான் வந்து இந்த 10 நாள்ல முடிச்சிருவேன், ஒரு சாப்டர் ஒரு நாள் அப்படின்ற அந்த லாஜிக்கே வராதீங்க. ஏதாவது 6 சாப்டர்ஸ் இல்ல ஏதாவது ஒரு 7 சாப்டர்ஸை எடுத்து கவர் பண்ணுங்க. ஓகே? ஏன்னா ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஹாஃப் இயர்லியோட அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் வருது இல்லையா, அப்ப கூட நம்ம படிச்சுக்கலாம். பட் எல்லா சாப்டரையும் நான் கவர் பண்ணிடுவேன் இந்த 10 நாள்ல அப்படின்னு சொல்ற அந்த மேஜரான மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் நான் எல்லா கொஸ்டினும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் ஒரு சாப்டர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப நாள் ஆயிருக்கும், 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை தொட்டு. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து வச்சிங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் படிக்கணும்னு நினைப்பீங்க, 5 மணி நேரம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ட்ரை டு கவர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. மேம் என் பெண்டிங் வந்து ப்ராப்ளம்ஸ் தான், நான் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து போறேன். நோ, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடியுங்க, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எல்லாருமே கேட்ட அந்த 15 days ஸ்டடி பிளான், இந்த 15 days எப்படி சூப்பரா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் எனி 6 or 7 சாப்டர்ஸ். அந்த 7 சாப்டர்ஸை இந்த 15 daysல கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? மேம் எனக்கு மிட்டமே 15th தான், மிட்டமே 25th தான் முடியுது மேம் அப்படின்னா 25th அப்புறம் நம்மளுக்கு ஒரு 10 days இருக்கும் இல்லையா, அதுல நீங்க எனி 6, 7 சாப்டர்ஸ் ட்ரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது நான் பிசிக்ஸ்க்கு மட்டும் சொல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இதுதான் அப்ளிகபிள். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிங்க, எல்லா ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ அந்த 15 days ஸ்டடி பிளான்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு இந்த சாப்டர்ஸ் இருந்தா என்னால 40+ வந்து 70க்கு எடுத்துற முடியும் அப்படின்ற சாப்டர்ஸ் கொடுங்க அப்படின்னா, ஒரு 11th பிசிக்ஸ்ல ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்குப்பா, 2, 3, 4, 5, 8 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 12th பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், EMI and AC, ரே ஆப்டிக்ஸ், dual nature, atomic and nuclear physics and chapter 10 electronics. அது இந்த 6 சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சீங்கனாலே உங்களால 50+ மார்க் எடுக்க முடியும் அவுட் ஆஃப் 70. சரியா? ஸோ என்ன கேட்டா, இந்த 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த சாப்டரும், 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த சாப்டர்ஸ் எல்லாமே இந்த ஹாஃப் இயர்லி இந்த ஸ்டடி பிளான் இந்த 15 daysலயே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பர். 15 daysக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். சரியா?
இப்போ ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நான் ஸ்டடி பிளான் இந்த 15 டேஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அக்கார்டிங் டு ஹை ப்ரியாரிட்டி சாப்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4, 6, 1, 8, 9, 10 சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ டே 1 என்ன பண்ணலாம், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1 ஆல்ரெடி நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இது சாப்டர் 1 படிக்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும். அண்ட் அதே மாதிரி 12th பிசிக்ஸ் சாப்டர் 4 லாங் ஆன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கண்டிப்பா அதுல இருந்து பப்ளிக்ல ஒரு லாங் ஆன்சர் வந்துடும். எல்லா சாப்டர்ல இருந்தும் ஒரு லாங் ஆன்சர் வரும். பட் இந்த சாப்டர்ல இருந்து ரொம்ப ஈஸியான லாங் ஆன்சரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது டே 2 வந்து ஷார்ட் ஆன்சர் படிங்க. ஏதாவது 3 சாப்டரோட ஷார்ட் ஆன்சர் எடுத்து படிங்க. அண்ட் டே 3 சாப்டர் 6ஓட லாங் ஆன்சர் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 2, 3, 4ஓட ஷார்ட் ஆன்சர். சரியா. ஸோ அதே மாதிரி டே 4 நீங்க ஒரு நாள் லாங் ஆன்சர் படிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் வந்து 3 சாப்டரோட ஷார்ட் ஆன்சர் படிங்க. ஏன்னா ஷார்ட் ஆன்சர் ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எனி 2-3 சாப்டர்ஸ் முடிச்சோடனே 4th டே என்ன பண்ணுங்க, அந்த 2-3 சாப்டர்ஸோட ப்ராப்ளம்ஸை பாருங்க. ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து ஒரு வீக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பவே நம்மளுக்கு வந்து ஓகே நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீங்க இந்த சண்டே சாட்டர்டேஸ்ல எல்லாம் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா. அதே மாதிரி டே 6 வந்து சாப்டர் 8 and 9ஓட ஷார்ட் ஆன்சர் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8 லாங் ஆன்சர். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் மேம். அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிக்கணுமா மேம்? அப்போ நோ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் கவர் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8 இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சாப்டர், நீங்க அந்த சாப்டர் வந்து எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஓகே. ஸோ அதே மாதிரி சாப்டர் 9ஓட லாங் ஆன்சர் 9th டே வரும்போது சாப்டர் 10ஓட லாங் ஆன்சர். சாப்டர் 10ஓட லாங் ஆன்சர் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க இல்லையா, ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி அந்த ஒரு சாப்டர் மட்டும் தான் பெண்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க அந்த சாப்டரை கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்தது டே 11 வந்து சாப்டர் 10ஓட ஷார்ட் ஆன்சர் ஒரு 28 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே 2 லைன்ல தான் இருக்கும். ஸோ ஈஸியா படிச்சிடலாம். அண்ட் டே 12 ப்ராப்ளம்ஸ் அண்ட் டே 13 செகண்ட் சாப்டர் ஃபுல்லா. ஏன்னா செகண்ட் சாப்டர்லயே 8 லாங் ஆன்சர் தான் இருக்கும், ஈஸியா படிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. டே 14 வந்து சாப்டர் 8 வந்து ஃபுல்லா அண்ட் டே 15 சாப்டர் 3ஓட லாங் ஆன்சர். சாப்டர் 3ஓட லாங் ஆன்சர் ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நீங்க அதை பார்த்துக்கலாம். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அந்த லாஸ்ட் 5 டேஸ் இருக்கு இல்லையா, டே 11ல இருந்து டே 15 வரைக்கும் நீங்க வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் சாப்டர் வந்து அப்பதான் ஸ்கூல்ல எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சா போதும். ஓகேவா. அதுவே உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் டே 15 என்ன பண்ணுவோம், அந்த கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் ரொம்ப ஸ்மால் சாப்டர், உங்களுக்குமே நீங்க கடைசி நாள் அந்த ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து வச்சு பார்க்கும்போது நம்ம என்னென்ன சாப்டர் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்ட் நீங்க முடிச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த 15 டேஸ்லயே 11th பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 ஓகே 4, 5, 8 அப்புறம் 10, 11, 9 கிட்டத்தட்ட 9 சாப்டர்ஸ் அவுட் ஆஃப் 12 சாப்டர்ஸா. எஸ், வேவ்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. 11ல நீங்க 9 சாப்டர்ஸ் முடிச்சிருப்பீங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 10 சாப்டர்ஸ்ல நீங்க வந்து 1 ஓகேவா. ஸோ சாப்டர் நம்பர் 1, 4, 6 முடிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் முடிச்சிருப்பீங்க. செகண்ட் சாப்டர் அண்ட் 8th சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. மொத்தம் 8 சாப்டர் நீங்க முடிச்சிருப்பீங்க. சரியா. ஸோ 8 சாப்டர் படிச்சா போதும். மிச்சம் 2 சாப்டர் வந்துட்டு நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், ஹாஃப் இயர் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்கு, அந்த நாள் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த சாப்டரை வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க படிச்சுட்டு போய்க்கலாம். ஓகேவா. ஸோ வித் தட் நம்ம வந்து ஆஃப்டர் 15 டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். இந்த 15 டேஸை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஆஃப்டர் 15 டேஸ் நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மேல ஒரு சூப்பர் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிடும். சரியா. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, பாய்ப்பா.